இப்போது ஆர்ஜு பாருங்கள், ஆர்ஜுக்கு வந்து இதுதான் வந்து திருப்பி 3rd டைம் போட்டிருக்காங்க இந்த ஸ்டிச்சஸ். ஏன்னா அது வந்து ஸ்டிச்சஸ்லாம் ரிமூவ் பண்ண பிறகு கண்ணா முன்னான்னு சேருது. அதனால ஹோப்ஃபுல்லி இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கரெக்டாக இப்போ வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்து 10 days கழிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இவன் வந்து எதுவும் பிக்காமல் இருக்கணும். பிக்காமல் இருந்தானா இந்த 2 சதையும் சேர்ந்துருச்சுன்னா ஹோப்ஃபுல்லி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஏன்னா இது வந்து இந்த ஸ்கின் வந்து கீழேருந்து மேலே வந்து ஜாயின் ஆகும்போது இங்கே பாதி விட்டுருச்சு, இங்கே பாதி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஜாயின் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த ஸ்கின் இதோட ஒட்டிக்கிச்சு, இங்கே கேப் விட்டு இங்கே ஒட்டிருச்சு. இதில் வந்து அடியிலேருந்து முடி முளைச்சி, ஸோ அந்த முடியெலாம் இருந்தால் கண்டிப்பாக இதாகாது. அதனால இது 3rd டைம் இது பண்ணியிருக்காங்க.